வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். ஆனால் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் ரொம்பவுமே அநியாயம் பண்ணுறீங்களுங்க. நேற்றுக்கு போட்டிருந்த திராமிசு கேக் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக தான் ரெசிபி போட்டிருந்தேன். ஆனால் இன்னும் டீட்டெயில்டாக போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு மேலே எப்படி டீட்டெயில்டாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. திராமிசு அப்படின்னா ஒரு இட்டாலியன் டெசர்ட்டுங்க. அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிக் மீ அப், லிஃப்ட் மீ அப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் திராமிசு அப்படிங்கிற வார்த்தை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோங்க. இந்த திராமிசு கேக்குக்கு நம்மளுக்கு 4 பொருள் முக்கியமாக தேவைங்க. அதாவது சாஃப்டான ஸ்பாஞ்ச் வேணும், மாஸ்கர்போன் சீஸ் வேணும், நல்ல திக்கான காஃபி வேணுங்க. அதாவது நம்ம ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா சூடான தண்ணியில். அவ்வளோதாங்க காஃபி சிரப்பு. மாஸ்கர்போன் சீஸ் வீட்டிலேயே செய்யலாங்க. ஆனால் நான் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மாஸ்கர்போன் சீஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேக்கிங் திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அப்புறம் கொக்கோ பவுடர், இதெல்லாம் தாங்க இதுக்கு தேவை. இப்போது நம்ம எப்பவும் போல் கேக்கை 3 லேயராக கட் பண்ணுறேங்க. ஒவ்வொரு லேயருக்குள்ளேயும் நம்ம என்ன ஃபில்லிங் யூஸ் பண்ணுறோன்னா இந்த வெனிலா ஸ்பாஞ்சை வச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி திக்கான காஃபியில் சோக் பண்ணுறோம். இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைங்களா? இதுக்கப்புறம் மாஸ்கர்போன் சீஸில் தான் நம்ம லெவல் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் சீஸ் க்ரீம், அதாவது மாஸ்கர்போன் சீஸை உள்ளே ஃபில் பண்ணியிருக்கிறேனுங்க. எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்காக நான் விப்பிங் க்ரீமும் அப்ளை பண்ணுறேன், மாஸ்கர்போன் சீஸும் போடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நல்ல அன்ஸ்வீட்டடு கொக்கோ பவுடர், நம்ம எப்போ யூஸ் பண்ணுற கொக்கோ பவுடர் இருக்குல்லைங்க, அதே டஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோதாங்க. ஒருவேளை வெனிலா ஸ்பாஞ்சு தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ஆல்ரவுண்டர் சூர்யா தங்கராஜ் வெனிலா ஸ்பாஞ்ச் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்சுக்கான ரெசிபி உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தது இன்னுமே தெளிவான ஒரு மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் திரும்பவும் வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸ்லாம் பார்த்து எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் கேட்ட ஒரு டவுட்டுக்கு கூட நான் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.